அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். தாத்தாவும் பேர குழந்தைகளும் 2 பேரும் உட்காந்து பேசியே பல வருடங்கள் ஆகிறது. வருடங்கள் என்னங்க, பேசுகிறதே கிடையாது. ஆனால் பெரியவங்க கிட்ட பேசும்போது பாருங்களேன், நிறைய நம்ம அவங்கக்கிட்ட இருந்து அனுபவங்களை நம்ம வாங்கிக்கலாம். ஒரு முதியவர் தனது பேரனிடம், பேரனே, சொர்க்கத்துக்கு போவது ரொம்ப ஈஸி, ரொம்ப இலவசமும் கூட, ஆனால் நரகத்துக்கு போகிறதுக்கு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வாசகத்தில் எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குது தெரியுமாங்க? சொர்க்கத்துக்கு நுழைவது இலவசமா, நரகத்துக்கு நுழைய பணம் கட்டணுமா? உடனே பேரன் கேட்குறான், அது எப்படி தாத்தா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த முதியவர் சொல்கிறாரு, சூதாட்டத்திற்கு பணம் வேண்டும், மது அருந்த பணம் வேண்டும், சிகரெட்டு புகைக்க பணம் வேண்டும், கூடாத இசையை கேட்க பணம் வேண்டும், பாவங்களோடு பயணிக்க பணம் வேண்டும். ஆனால் பேர குழந்தா, அன்பு காட்ட பணம் தேவையில்லை, கடவுளை வணங்க பணம் தேவையில்லை, சேவை செய்ய பணம் தேவையில்லை, விரதம் இருக்க பணம் தேவையில்லை, மன்னிப்பு கேட்க பணம் தேவையில்லை, பார்வையை தாழ்த்த பணம் தேவையில்லை, நம் உரிமையை நிலைநாட்ட பணம் தேவையில்லை, இத்தனைக்கும் மேலாக இறைவன் நாமம் சொல்வதற்கு வேறு எதுவுமே தேவையில்லை பேராண்டி அப்படின்னு சொல்கிறா. நீ பணம் கொடுத்து நரகத்தை விரும்புகிறாயா அல்லது இலவசமாக சொர்க்கத்தை நேசிக்கிறாயா என்று கேட்குறார். பாருங்களேன், நம்ம பிள்ளைங்கள்ட்ட இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அது செய்யணும் அப்படின்னு தான் அதுங்க நோக்கி போவாங்க. ஆனால் நம்ம பெரியவங்க எவ்வளோ அழகாக அணுகுமுறை பார்த்தீங்களா? இந்த அணுகுமுறை நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள்ட்ட பேசும்போது தான் நமக்கு கிடைக்குங்க. ஆனால் நம்ம எங்கே பேசுகிறோம்? நம்ம பேசுவது பூரா நரகத்தோடு தான் பேசிகிட்ருக்கோம். கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோனில் தான் பேசிகிட்ருக்கோமே ஒழிய, உயிரே இல்லாத ஒன்றுக்கு உயிரை கொடுத்து நம் உயிரை வாங்குவதற்கு விலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உயிரோட ஜீவன், இரத்த நாளத்தோடு இருக்கக்கூடிய ஜீவனை மதிக்க மாட்டோம். அவங்கக்கிட்டேருந்து நம்ம வாங்கக்கூடியது விலை மதிப்பில்லாதது. ஆனால் இதை காசை கொடுத்து கேட வாங்குகிறோம். இதுதான் உண்மை. இப்போ நம்ம நரகத்துக்கு போகிறோமா இல்லை சொர்க்கத்துக்கு போவோமா? இதன் முடிவு யார் கையில் உள்ளது? நம் கையில் தான் உள்ளது என்று கூறி வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.